பொன்னியின் நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். இந்த தலைப்புக்கான முக்கியமான பிரதான கருத்துன்றது நேற்றைக்கு நடைபெற்ற தாவேகாவினுடைய 2வது மாநில மாநாட்டில் திமுக பாஜக அப்படின்ற ஒரு எதிர்ப்பை ரொம்ப அக்ரெசிவாக எடுத்தார் தாவேகாவினுடைய தலைவர் விஜய். ஜெயலலிதா அவங்களுடைய அதே ஃபார்முலாவை இவரும் கையில் எடுக்கிறாரா திமுக பாஜக அப்படின்ற இடத்துல? ஏன்னா லேடியா மோடியான்னு கேட்ட அந்த ஃபார்முலாவை கையில் எடுக்கிறாரா? இல்லை, இப்போ திரு விஜய் அவர்களுக்கு இது 2வது மாநில மாநாடு. அவருக்கு நம்ம வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. அவருக்கு ஒரு கணிசமாக இளைஞர்களின் ஆதரவு இருக்குது, ரசிகர்களின் ஆதரவு இருக்குது அப்படின்றதையும் நம்ம உள்வாங்கிக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. அடுத்த கட்டத்தை நம்ம யோசிக்கணும் அப்படின்னா, அதாவது எந்த ஒரு தலைவருமே எப்படின்னா தன்னுடைய நிலைப்பாடு தான் ரொம்ப முக்கியம். இப்போ திரைப்படத்துறையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த தற்போது மறைந்த ராஜேஷ் அவர்கள், நடிகர் ராஜேஷ், ஒரு முறை சிவாஜி கணேசன் அவர்களை பார்க்கும்போது சிவாஜி கணேசன் சொன்னாராம், ஒருத்தர் பாணியை பின்பற்றாதீங்க, உங்களுக்குன்னு தனி பாணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் வளர முடியும் அப்படின்றது. அதுபோல் என்னென்னா, அவர் வந்து கொள்கை தலைவர்கள்னு கடந்த மாநாட்டில் 5 பேரை அறிவித்தார். வீரமங்கை வேலு நாச்சியார், தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், பிறகு கர்மவீரர் காமராஜர், அதற்கடுத்து அஞ்சலை அம்மாள் அறிவித்தார். அதற்கு பிறகு இப்போது ஒரு 2 தலைவர்களை அதில் ஆட் பண்ணிக்கிட்டார். அப்போது பேரறிஞர் அண்ணாவையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையும் ஆட் பண்ணிக்கிட்டார். அதை ஆட் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த 5 தலைவர்களை வந்து முதல் மாநாட்டில் அறிமுகப்படுத்தினார், இல்லைன்னு சொல்லலை. இப்போ இந்த 2 பேர் வழியில் நான் நடப்பேன் அப்படின்றாரு. நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, பேரறிஞர் அண்ணா வந்து பெரியார்கிட்டேருந்து வந்தவர். அப்போ பெரியாரை தன்னுடைய கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு வந்தவர், அதுதான் திமுக. அப்போ திமுக வந்து 2ஆக வருகிறது. ஒரு பக்கம் திமுக, ஒரு பக்கம் அண்ணா திமுக. 2 பேரும் அண்ணாவை தங்கள் தலைவராக கொண்டு வந்தவர்கள், ரைட்டா? இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்போ எம்ஜிஆர், அதற்கு அடுத்தது செல்வி ஜெயலலிதா அவர்கள். செல்வி ஜெயலலிதா அவர்கள் நமது எம்ஜிஆர் அவர்களை தனது கொள்கை தலைவராக கொண்டு வந்தார்கள். அண்ணாவையும் கொள்கை தலைவராக ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லுவாங்க, அண்ணா நாம் வாழ்க, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாம் வாழ்க சொல்லுவாங்க. இது அந்த வழி வந்தவர்கள், அந்த தலைவர்களை அவர்கள் தூக்கி பிடித்துக் கொள்வார்கள். அப்போது நீங்கள் எதற்காக எம்ஜிஆர் அவர்களையும் பேரறிஞர் அண்ணா அவர்களையும் தூக்கி பிடிக்கிறீர்கள் அப்படின்னு காரணம், அவர் கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கிட்டதா சொல்லலை இல்லையா? அண்ணாவையோ அல்லது எம்ஜிஆர் கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டதா 5 பேர்கள் தான் கொள்கை தலைவர்கள், அவங்களுக்கு தான் நேற்றுக்கு மலர் சுட்டி மரியாதை செலுத்தினார். அவர் சொன்னது வரலாறு திரும்புகிறது அப்படின்ற இடத்துல தானே. எப்படி பேரறிஞர் அண்ணா ஒரு ஆட்சியை பிடித்தாரோ, எப்படி மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் ஆட்சியை பிடித்தாரோ, அப்படி ஒரு வரலாற்றை தாவேகா இந்த 2026 திருப்பும் தானே சொல்றாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு புள்ளி இருக்குது இல்லையா? இது அதிமுகவை அவர் எப்படி அனுதாபமாக பார்த்தது அப்படின்றதும், அதிமுகவினுடைய வாக்கு வங்கியை தன்மையப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியை இவர் கையில் வைக்கிறாரா? இல்லை, அதுதான் அந்த 2 விஷயத்தில் தான் வேறுபடுறாங்க. இப்போ அந்த 2 தலைவர்களை முன்னாடி நிறுத்துறாரு. செல்வி ஜெயலலிதா அம்மா போடல. செல்வி ஜெயலலிதா அம்மா கன்சிஸ்டண்டாக 2 முறை ஜெயிச்சிருக்கிறாங்க சட்டமன்ற தேர்தலில். அப்போது வந்து அதை வந்து அவர் போடல. அடுத்தது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதற்கு முன்னாடி ஆட்சி கட்டில் அமர்ந்த தலைவர்கள் பார்த்திங்கன்னா, பரிசுத்தமான தலைவர்கள் பார்த்திங்கன்னா, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், குமாரசாமி ராஜா, தங்குதுரி பிரகாசம், இவர்களெல்லாம் அப்பழுக்கற்ற தலைவர்களாக ஆட்சி கட்டில் அமர்ந்தவர்கள். அவர்களெல்லாம் வரவில்லை என்றால் அவங்க வீட்டில் இன்றைக்கி ஓட்டு கிடையாது. ஓட்டு இருக்கிற இடம் வந்து பேரறிஞர் அண்ணாவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழியில் தான் ஓட்டு இருக்கிறது. இல்லை, நான் அதை நீங்கள் எப்படி பாருங்களேன், அண்ணாவை தான் தலைவராக ஏற்றுக்கொண்டு அதிமுக இருக்கிறது. அதிமுகவினுடைய நிறுவனர் எம்ஜிஆர் அப்படின்ற இடத்துட்ட அதிமுகவை நேரடியாக தான் கிளைம் பண்ணுற இடத்தை நோக்கி நகர்த்துறாருல விஜய். அதுக்குள்ள அந்த அரசியல் கட்டமைக்கப்படுது இல்லையா? இல்லை, இப்போ விஜயகாந்த், அவர் விஜயகாந்தையும் சொல்கிறாரு, மதுரை மண்ணுன்னா அண்ணன் அப்படின்ற இடத்தோட நிறுத்திக்கிறாரு. ஆனால் வரலாறு திரும்புதுன்ற இடத்துட்டு அவர் எம்ஜிஆரையும் அண்ணாவையும் சொல்கிறாருன்னா, எம்ஜிஆர், அண்ணா, அதிமுக, அதுக்கடுத்து நான் தான், அதிமுகவில் இருக்கக்கூடிய எல்லாம் என்கிட்ட வந்துருங்க அப்படின்றதான மறைமுக மெசேஜ். அதே தானே விஜயகாந்த் நான் கருப்பு எம்ஜிஆர்னு சொன்னார். எம்ஜிஆரை சொல்லாத அரசியல் கட்சிகள் எதையுமே புதிதாக தொடங்கவே முடியாது இன்னைக்கு நிலைமையில். எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பெயரை சொல்லாமல் துவங்க முடியாது அப்படின்னு யதார்த்தமான உண்மை. இன்னொன்று நீங்கள் பார்க்கணும், அவர்கிட்ட பார்க்கப்பட்ட எதிர்பார்ப்பு மிக அதிகம். ஒரு முன்னணி கதாநாயகன். அப்போது அவரே என்னென்னா
தன்னுடைய ரசிகர்கள் ஓட்டு பத்தாது. அப்போது இரவல் தலைவர்கள் நம்மளுக்கு தேவை. அந்த தலைவர்களின் வாக்குகளும் அந்த தலைவர்கள் வழிவந்த வாக்குகளையும் வாங்கினால்தான் நம்ம நிற்க முடியும் அப்படின்ற எண்ணம் வந்துருதோ அப்படின்ற எண்ணம் வரும்ல. ஏனென்றால் அவர் ஒரு முன்னணி தலைவர், மிகப்பெரிய அளவில் சக்தி பின்னாடி இருக்குதுன்றதை நம்புறாரு. அவர் குறி வைக்கிறது அதிமுகவுடைய வாக்கு வாங்கணுன்றதா? அதுதான் சொல்கிறேன் நான். அந்த விஷயத்தில் தான் இரவல் தலைவர்களை வச்சுக்கிட்டு அந்த வாக்குகளை வாங்க முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. இல்லை, அந்த இடத்துட்ட அதிமுகவுடைய வாக்குகளை வாங்கணும்னா அவர் நேராக ஸ்டாலின் எதிர்ப்பு அப்படின்ற புள்ளியை வலுவாக கட்டமைக்கிறார் இல்லையா? அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் தொடங்கி ஜெயலலிதா வரை எல்லாருமே நேரடியான அட்டாக் அப்படின்ற ஒரு இடத்துட்ட இருக்கும். அந்த ஸ்டாண்டை விஜய் எடுக்கிறாரா? ஏன்னா இப்போ தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்குள்ளே இப்போ அப்பான்ற ஒரு இமேஜை முதலமைச்சர் ஸ்டாலின் கட்டமைச்சு வச்சிருக்கிறார். அதன் மேலே நேரடியாக அட்டாக் பண்ணி அங்கிள் ஸ்டாலின் அப்படின்றது மூலமாக அதிமுக அந்த இடத்துட்ட இல்லை, திமுகவை அக்ரெசிவாக எதிர்க்க இடத்துட்ட இல்லை, அங்கே நான் வந்துட்டேன், அதிமுகவில் இருக்கக்கூடியவங்களோ அல்லது திமுக எதிர்ப்பில் இருக்கக்கூடியவங்களோ என் பக்கத்தில் வாங்கன்ற மெசேஜ் தானே கொடுக்குறாரு. அதுதான் இப்போ அந்த மெசேஜில் என்ன இருக்குது, என் பக்கத்தில் எனக்கு சொந்தமாக இருக்கிறவங்க பலவீனம், அப்போ நீங்கள் வந்தால் தான் எனக்கு கை வந்து பலமாகும், அப்படி தானே எண்ணம் வருது. அந்த எண்ணம் தானே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. யதார்த்தத்தை யோசிக்கிறீங்க. அதாவது நீங்கள் கூட்டணிக்கு கூப்பிடுறது வேற விஷயம், கூட்டணிக்கு மற்ற கட்சிகளை அழைக்கிறது வேற விஷயம். மற்ற கட்சிகளில் இருக்கிற செயல் வீரர்கள், அந்த கட்சிகளில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகள், செல்வி ஜெயலலிதா அம்மா வழி வந்தவங்க, செல்வி ஜெயலலிதா அம்மா மட்டும் வேண்டாம் ஆனால் எம்ஜிஆர் வழியில் இருந்தவங்க மட்டும் நீங்கள் வாங்க அப்படின்னா அந்த முரண்பாடுகளின் மொத்த உருவமாக இருக்குமா இல்லையா? இதை தாண்டி என்னென்னா இது வந்து அரசியலுக்காக அவர் பேசுகிறாரு, அது வேற விஷயம். அது வருதா கன்வெர்ட் ஆகுதா இல்லையான்றது அது மிகப்பெரிய கேள்விக்குறி. கன்வெர்ட் ஆக வாய்ப்பு கிடையாது, அவ்வளோதான். மற்றபடி அவர்கிட்ட எதிர்பார்க்குறது தமிழ்நாட்டின் பிரச்சனைகளை எதை பேசுகிறாரு. இப்போ இதெல்லாம் அரசியல் பேச்சு. அரசியல் ஆத்மார்த்த தலைவர்களை வந்து தன் பக்கம் இழுத்துக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் இயற்கை. அது எந்த தலைவர்னாலும் செய்ய தான் செய்வாங்க, பெரிய தலைவர்கள் தான். இப்போ காமராஜர் பெயரை சொல்லாத எந்த கட்சியுமே கிடையாது, அப்படி இருக்குது. அது வேற விஷயம். அதுக்காகத்தான் நான் சொன்னேன், ஒரு பக்கம் வந்து பலவீனமாக கருதுறாரா தன்னுடைய சொந்த ரசிகர்கள்னு. இன்னொரு பலவீனமாக இல்லை, அவருக்கு மைலேஜ் ஏற்கனவே இருக்குது ரசிகர்கள் மூலமாக. கூடுதலாக அதிமுக அழிக்கலான்ற இடத்தை நோக்கி நகர்த்திட்டாரான்ற கேள்வி தானே அவர்தில் வருது. அது எப்படி அதிமுக அழிக்க முடியும்? அழிக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்றாருன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? ஏன்னா அந்த புள்ளியில அவர் சொல்லும்போது சொல்றாரு அதிமுக ரொம்ப பலகீனமா இருக்குது, அப்போ அதுக்குள்ள இருக்கக்கூடிய தொண்டர்களே நிர்வாகிகளே புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்று ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு கொத்தடிமை மாதிரி இருக்குது அப்படின்ற இந்த கடுமையான விமர்சனம் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமா எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறது அதிமுக பலவீனம். அந்த வார்த்தையும் அவர் தான் சொல்றாரு. அப்போ அவர்கிட்ட என்ன மாற்றம்? எல்லாரும் சொல்ற வார்த்தை அதை அவர் திருப்பி அவரும் சொல்றாரு. அப்போ அந்த இதில் தான் அந்த வலைக்குள்ளே தான் அவரும் விழுந்து கிடக்கிறாருன்னு தான் அர்த்தம். அது அதிமுக பலவீனமாக இருக்குதா அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியின் போது கிட்டத்தட்ட 105 சட்டமன்ற தொகுதிகளில் இன்றைக்கு ஒரு மாநாட்டில் பார்க்குறோம், 105 சட்டமன்ற தொகுதிகளில் 35 நாட்கள் பிரயாணம் செய்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் ஆழமாக அகலமாக அந்த தொகுதியின் பிரச்சனைகளை உள்வாங்கி அந்த தொகுதி மக்களுக்காக மேடையிலேயே ஸ்பான்டேனியஸாக பேசி, அதாவது திட்டமிட்டு இல்லை, ஸ்பான்டேனியஸாக என்னென்ன பிரச்சனை, கடந்த 4 வருடமாக நான் என்னென்ன செய்தேன் உங்கள் தொகுதிக்கு, இந்த திமுக ஆட்சியில் என்னென்ன செய்யலை, நான் வந்தால் மறுபடியும் என்னென்ன செய்வேன் அப்படின்றத மிக தெளிவாக பேசக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா இயற்கையாக வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் தொடர்ந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு ஜங்ஷன் பாயிண்ட்லையும் நிற்கிறாங்க, நம்ம பார்க்குறோம். அப்போது அதிமுக அழிஞ்சிருச்சுன்ற வார்த்தையை எப்படி நம்ம பிரயோகிக்க முடியும்? அது எப்படி நம்ப முடியும்? அதாவது விஜய் வளரணும், விஜய் வாழணும், அது நம்மளுக்கு மாற்று கருத்து கிடையாது. இன்னொரு கட்சி அழிஞ்சிருச்சு இல்லைன்னா அது பலவீனம் ஆயிடுச்சுன்ற எந்த அர்த்தத்தில் சொல்கிறாரு? அந்த கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவர்கள், அந்த கட்சிக்கு எதிராக இருக்கிறவர்கள் இந்த வார்த்தையை சொல்றாங்க, அந்த வார்த்தையை தான் அவரும் பிரயோகிக்கிறாரு. அப்ப அதுல என்ன உண்மைத்தன்மை? அதே மாதிரி இப்போ அப்பான்ற வார்த்தையை அவர் சொன்னாருன்றதை அப்பா விமர்சிக்கலாம், இல்லைன்னு சொல்ல. அங்கிள்ன்ற வார்த்தையை பயன்படுத்தலாமா அந்த லெவலில் இருக்கிற ஒரு தலைவர்? இவர் 2K கிட்ஸை மனசில் வச்சு கூட பேசலாம் இல்லையா சார்? இல்லை சார், அது எந்த கிட்ஸாக இருந்தாலும் சார், எந்த கிட்ஸுக்கு இருந்தாலும் தலைவர் தான் சார். அப்போ அந்த கிட்ஸை அந்த அளவுக்கு நீங்கள் இதாக நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு யோசிக்க மாட்டாங்களா? ஒரு தலைவர், ஒரு முதலமைச்சர், நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அது வேற விஷயம். ஒரு முதலமைச்சரை வந்து நீங்கள் பேசும்போது அந்த வார்த்தையை நீங்கள் விமர்சிக்கலாம். அப்பான்னு சொல்கிறீங்களே, அப்போ நீங்கள் வந்து மக்களுக்கு பாதுகாப்பு அதை நீங்கள் பேசலாம். அங்கிள், ப்ரோ, இதை மாதிரி அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் நகரும்போது பார்க்குறவங்களுக்கு வந்து அது ஒரு நெருடலாக இல்லையா? அப்போ நீங்கள் நம்புறது வந்து 2K கிட்ஸை மட்டும்தான் நம்புறீங்களா? அதை தாண்டி உங்களுக்கு ஓட்டு வேண்டாமா? அதை தாண்டி வாக்கு வேண்டாமா?
அப்போ அந்த வார்த்தைகள் ஒரு நெருடலாக இருக்குதுயா. அப்போ நீங்கள் தமிழின தலைவரா தமிழ் தலைவரா எப்படி நீங்கள் அந்த வார்த்தையை கூட அங்கிள் தான் பயன்படுத்துறீங்க? பேசலாம் மணி